பாக்ஸிங்க்குன்னு தனியாக ஸ்டேடியம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்களால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் லெவலில் எங்களால் போக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ட்ரெட்மில் கொடுத்துருக்காங்க, வெயிட்ஸு, அந்த மாதிரி புது புது வெயிட்ஸு, அட்வான்ஸான மிஷின்ஸ் நிறைய இருக்குது. என் பேர் கலைவாணி. நான் இன்டர்நேஷ்னல் பாக்ஸர், சவுத் ஏஷியன் கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட்டு. நான் வந்து பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இந்த அளவுக்கு ரிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருந்துச்சு. தமிழ்நாடு வந்து நம்பர் 1 வந்து இந்தியாவில் நம்பர் 1 ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்டாக வந்து கொண்டு வரதுக்காக உதயநிதி அண்ணாவும் சிஎம் சாரும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. நாங்கள் நேஷ்னல்ஸ் இன்டர்நேஷ்னல்ஸ் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த கோபாலபுரத்தில் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தருது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ்க்காக தனி அகாடமி. It was inaugurated today by Honorable Chief Minister. Honorable Deputy Chief Minister ஓட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். 22,000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்ட்ரக்சர், நல்லா வென்டிலேஷன் இருக்குது, நல்லா லைட்டிங் இருக்குது. ஹால் நீங்கள் பார்த்தீங்களா, அதில் 2 ரிங்க் இருக்கும், ஃபுல்லி ஏர் கண்டிஷன். ரெகுலராக நம்ம விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பாக்ஸிங் வீரர்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். எஸ்டிஎட்லேயே கிட்டத்தட்ட 55 பாக்ஸிங் வீராங்கனைகள் இருக்காங்க. நிறைய மெடல்ஸ் வந்து நம்ம அவங்க சாதிக்கிறாங்க. ப்ளஸ் சென்னை வந்து பாக்ஸிங்க்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் இருந்த ஒரு இடம். இந்த கல்ச்சர் வந்து திரும்பி உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி வந்து இந்த அகாடமி ஆகும். எத்தனையோ நன்மைகளை செய்கிறாரு. ஏழை ஜனங்களுக்காக அவங்க செய்த நன்மைகள் ஏராளம். நான் மாதம் விதவை பென்ஷன் வாங்குறேன். திமுக திட்டத்தில் முதல் திட்டம் அப்படின்றதுன்னு பார்க்க போனால் எங்கள் மகளிருக்கு கொடுத்த உரிமை திட்டம் தான் நான் சொல்வேன். ஏன்னா நானும் அதை வாங்குறேன். இன்னைக்கு நான் அதை சேர்த்து வச்சிருந்து என்னோட மகள் சீமந்தத்துக்கு எடுத்து நான் செலவு பண்ணது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் இந்த வயசில் செய்து பெரிய விஷயம். முன்னணின்னு செய்கிறாப்ப அது ரொம்ப சந்தோஷம். இங்கே பல் மருத்துவமனை ஒன்று கட்டி கொடுத்து எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. கொய்யாத்தோப்பு ஹவுசிங் போர்டு தான் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருந்தது. சாக்கடை, கால்வாய், குப்பை தொட்டி, கொசு, காலு கூட வைக்க முடியாது. அதெல்லாம் வந்து அவர் உள்ள போய் பார்த்தாரு. ஒரு வீடா போய் பார்த்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு உடனே அந்த குடியிருப்பை இப்போ மாற்றி அமைச்சு அதுக்கான பணிகள்லாம் போய்கிட்டு இருக்குது. பயன்படக்கூடிய திட்டங்களாக்குது மக்களுக்கு. எம்எல்ஏ வந்து இறங்கி வேலை பார்ப்பாரு. அண்ணனுக்கு பிறகு அண்ணன் அழைப்பாங்க, தம்பின்றவங்க தம்பின்னு அழைப்பாங்க. அடுத்த வருஷம் எந்த வருஷமும் அவரு தான் வரப்போறாரு. தமிழ்நாட்டில் ஒருத்தர் அவரால் யாராலையும் அசைக்க முடியாது. அவருடைய புகழ் என்றென்றும் நினைக்கும். அவர் நல்லது செய்கிறாரு, நல்லாவே இருப்பார். அவருடைய ஆட்சி அசைக்கப்படாது.